டுடே ஸ்பெஷல் கொய்யாப்பழ ரசங்க. கொய்யாக்காய் காயாகவும் இருக்கக்கூடாது, பழமாகவும் இருக்கக்கூடாது. இந்த ஸ்டேஜில் இருக்கணும். இந்த மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க. ஏன்னா காயாக இருந்தால் கொஞ்சமாக கசக்கிறது மாதிரி இருக்கும், பழமாக இருந்தால் கொஞ்சம் இனிக்கிறது மாதிரி இருக்குங்க. ஜூஸ் எடுத்து வச்சுக்கலாங்க. அதில் இருக்க சீட்ஸ் எல்லாம் வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் அடித்து எடுத்துகிட்டு வந்துடுறேன். இப்போ இடிக்கல்ல வெள்ளைப்பூடு, கொஞ்சமாக சீரகம், கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டிருக்கேங்க. இடித்து எடுத்துக்கலாம். இடித்து எடுத்து வச்சுருக்கோங்க. இடித்ததை ஒரு பாத்திரத்தில் போட்டு ஒரு தக்காளி எடுத்துருக்குங்க. தக்காளியை கையாலேயே பிசைஞ்சு விடலாம். இப்போ அடித்து வச்சுருக்க கொய்யாக்காயை எடுத்து ஃபில்ட்ரு பண்ணிக்கலாங்க. இப்போ கொய்யாக்காயை ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து வச்சுருக்கோங்க. நம்ம இடித்து வச்சுருக்க தக்காளி, பூண்டு, மிளகோட சேர்த்துக்கலாங்க. கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாங்க. அதுக்கு தேவையான சால்ட் கொஞ்சம் போட்டுக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாங்க. பெருங்காயம் சேர்த்துக்கலாங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு ரசத்துக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாம். கடுகு, வெந்தயம், ஒரு வத்தல், கொஞ்சமாக கருவேப்பிலை வச்சுருக்கேங்க. ஆயில் சூடாகட்டும். கடுகுலாம் நல்லா வெடிக்குதுங்க. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இந்த தாளிப்பை கொட்டிடலாங்க. கோவா ரசம் ரெடி ஆயிடுச்சுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்க. வாங்க சாப்பிடலாம். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க.